பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 57வது அதிகாரம் 2வது வசனம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, உங்களுக்காக நான் எல்லா காரியத்தையும் செய்ய போறேன்னு சொல்றாரு. எப்ப ஏசப்பா செய்வார் அப்படின்னா, உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ஏசப்பா கூப்பிடுறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அம்மா எனக்கு பசிக்குதுமா, சாப்பாடு போடுமா, அம்மா சாப்பாடு போடுறாங்க. எப்பங்க சம்பளம்னு சொல்லி ஓனரை போய் ஃபோன் பண்ணி கேட்டாதான் அவர் எப்பா போட்டுறப்பான்னு சொல்லி போட ஆரம்பிச்சுவாரு. நம்ம வாழ்க்கையில கூட பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்டாதாங்க பெற்றுக்கொள்ள முடியும். கேட்காம இருந்தால் எல்லாத்தையும் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காதுங்க. வாயுள்ள பிள்ளை பிழைச்சுக்கோன்னு சொல்லி நிறைய பழமொழிலாம் சொல்லுவாங்க. நீங்க வாயை திறந்து ஜெபிக்கிற பிள்ளைய மாறீங்களா? எப்படிங்க ஜெபம் பண்ணோம்? ஆண்டோட சமூகத்தில் உட்காந்து உங்க வீட்டிலேயே நீங்க ப்ரேயர் பண்ணுங்க, அற்புதங்களை நீங்க பார்ப்பீங்க. அண்ணால் ஆலயத்தில் அழுதாங்க, ஆண்டோர் அவங்களோட வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சாங்க. நீங்க உங்க வீட்டில் நீங்க அழுது ஜெபம் பண்றீங்களோ இல்லையோ, நீங்க ஜெபம் பண்ணா கண்டிப்பா அற்புதங்களை பார்ப்பீங்க. உங்க காரியங்களை ஆண்டவர் உங்களுக்காக செய்வார். இன்னைக்கு தான் வசனத்துல முதல்ல சொல்றேன், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறேன், என் தேவனாய கர்த்தரை போய் நான் கூப்பிடுறேன் பண்ணிட்டு நீங்க கூப்பிடுங்க. உங்க காரியங்களை ஆண்டவர் உங்களுக்காக செய்வாருங்க. தாவீதுக்கு செஞ்சவர் உங்களுக்கு செய்யாம போறாரு, கண்டிப்பா செய்வாருங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க. God bless you. ஆமென்.